கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, மத்தேயு 14 அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 22வது வசனத்துல இயேசு என்ன பண்றாருன்னா, சீஷர்களை தனக்கு முன்பாக போக சொல்லி, படகுல ஏறி போக சொல்லி அவங்கள துரிதப்படுத்துறாரு. ஆனா இவங்க படகுல ஏறி கிளம்பின உடனே என்ன ஆகுது? 24வது வசனத்துல, அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த நிகழ்வு நம்மளுக்கு தெரிந்த நிகழ்வு. இயேசு கடலின் மேல நடந்து வர ஒரு நிகழ்வு தான். இவங்க படகுல ஏறி, சீஷர்கள் படகுல ஏறி புறப்பட்டு நடுக்கடல்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்பொழுது இயேசு அவர்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஒரு கட்டளை இடுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடியே போயிட்டு படகுல ஏறி நீங்க என்ன பண்ணுங்க? கிளம்பி போங்கன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து சீஷர்கள் என்ன பண்றாங்க? படகுல ஏறி இந்த 3-4 மைல் தூரம் கடந்து போன உடனே என்ன ஆகுதுன்னா, கடல்ல பயங்கரமான ஒரு கொந்தளிப்பும் ஒரு அலையும், ஒரு பெரிய காற்று வந்து வீசுது. படகு அமிழத்தக்கதாய் அதற்குள்ளாக படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலையினால் அலைப்பட்டது. படகு என்ன பண்ணுது? அதிகமான அலைகளினால் அலைப்படுது. அலைப்படும் போது இரவின் 4ஆம் ஜாமத்தில், முதல் ஜாமம் சொல்லும் போது 6 மணிலிருந்து யூதர்கள் வந்து ரோம முறைப்படி 6 மணிலிருந்து ஒரு 3 மணி நேரம் சேர்ந்தது முதல் ஜாமமா அவங்க கணக்கிடுறாங்க. அப்ப 4ஆம் ஜாமத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கும், விடிய காலையில நெருங்கல. அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க? போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு காற்று வீசுது. காற்று வீசின உடனே படகு அமிழ போகுது. அமிழத்தக்க சூழ்நிலையில ஏசு என்ன பண்றாரு? தூரத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. தூரத்துல நடந்து வந்த சீஷர்களுக்கு அது ஏசுன்னு அடையாளம் தெரியல. தெரியாத உடனே அவங்க என்ன பண்றாங்க? இதோ இந்த கடல்ல கடல்ல மீனவர்களுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு. நிறைய விதமான அமானுஷ்யமான காரியங்கள், சம்பவங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கு. இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கடலை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அந்த காலத்திலும் இருந்திருக்கும்ல. தூரத்துல இயேசு வரணும்னே சீஷர்களுக்குள்ள என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஏதோ நடந்து வந்துட்டு இருக்கு. அலறாங்க. அலறின உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, திடன் கொள்ளுங்கள். அப்ப பார்த்த சம்பவத்தினால அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் காற்றினுடைய அலை, அதிகமான அலையினால படகு ஏற்கனவே என்ன பண்ணுது? முன்னுக்கு பின்னுமா என்ன பண்ணுது? அந்த கடல் அலையினால அலைப்பட்டு திடனற்று போய் காணப்படுறாங்க. ஒரு பக்கம் காற்றினுடைய வேகம், எதிர்காற்று வீசுனதுனால இவங்க பலமா துடுப்பு போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய டயர்ட்னஸ், ஒரு பக்கம் திடனற்று போயிருக்காங்க. ஏன்னா காற்று வீசிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பயம். ஏதோ தூரத்துல ஒரு அமானுஷ்யமான ஒரு காரியம் நடந்து வந்துட்டு இருக்கே, இது என்னவா இருக்கும்? பயம். அது என்னதுன்னு இவங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட, ஒரு பக்கம் கடலோட அலை திடனற்று போய் காணப்படுறாங்க. ஒரு பக்கம் பயம். என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா, ஏதோ நடந்து வருது, ஏதோ நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு பக்கத்துல வந்த உடனே சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். திடனற்று போய் இருக்கிற அவர்களை பார்த்து சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். முன்னாடி வசனத்தை பாருங்க. சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. 22வது வசனத்துல, தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசுதான் சொல்றாரு, முன்னாடி நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு. இயேசுவோட வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிந்து இவங்க போறாங்க. போன மாத்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இல்ல, ரெண்டுமே முரண்பாடா இருக்குல்ல. இயேசு தாங்க சொல்லி இருக்கிறாரு, நீங்க படகுல ஏறி முன்னாடி கிளம்பி போங்கன்னு துரிதப்படுத்துறாரு. இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் படகை எடுத்துக்கிட்டு சீஷர்கள் கிளம்புறாங்க. அப்போ இயேசுவோட வார்த்தைக்கு சீஷர்கள் கீழ்ப்பட்டு போகும் பொழுது அந்த இடங்கள்ல இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கணும். ஆனா இயேசு சொன்ன
வார்த்தைக்கு அந்த பக்கத்துல என்ன நடக்குது, அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. நடந்த உடனே இவங்க திடனற்று போய் இருக்கிறாங்க, பயத்தோடு கூட இருக்கிறாங்க. பயத்தோடு இருக்கிற சீஷர்களை நோக்கி சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் சொல்றாரு. இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவுக்குள்ளாக எத்தனையோ நம்மளுடைய காரியங்கள் இருக்கும். நம்ம எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஆரம்பம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நம்மள எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எடுத்தாருன்றது நமக்கு தெரியும். நம்மள எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்தாருன்னு தெரியும். தாவீதுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆடுகளுக்கு பின்பாக சென்ற தாவீது, ஆட்டு மந்தையிலிருந்து தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு எடுத்தார்ல. அப்ப நம்மையும் தேவன் ஒரு இடத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆரம்பம் என்னன்றது தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அந்த ஆரம்பத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ள நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கோம். அந்த ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணிட்டோம். என்னுடைய காரியங்களை சரண்டர் பண்ணிட்டேன். என் குடும்பத்தை நான் சரண்டர் பண்ணிட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை நான் சரண்டர் பண்ணிட்டேன். என்னுடைய விருப்பங்களை நான் சரண்டர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அவருக்கு கீழே நான் என்ன பண்ணிட்டேன்? ஒப்படைச்சிட்டேன். இப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க நான் தயாரானேன். ஆனா அவர் சித்தத்தின்படி அவருக்குள்ளாக வந்த பிறகு ஆனா எல்லாமே எப்படி இருக்கும்? எதிர்மறையாகத்தான் காணப்படும். எல்லாம் சாதகமா இருக்குமா என்ன சொன்னா சாதகமா இருக்காது. எல்லாம் ஆப்போசிட்டா தான் இருக்கும். என்னங்க, நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேனே, நான் முன்னாடி அப்படியே இருந்திருந்தா என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஏதோ இருந்ததை நான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இருக்கிற பிரச்சனைகளோடு கூட இருந்திருப்பேன். அவ்வளோ போராட்டம் இருக்காது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்ட பிறகு, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்துட்ட பிறகு எனக்கு இருக்கிற பாடுகள் அதிகமா இருக்கே, உபத்திரங்கள் அதிகமா இருக்குதே, போராட்டங்கள் அதிகமா இருக்குதே, இந்த நிந்தனைகள் அதிகமா இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வலிகள் வேதனைகள் அதிகமா இருக்கே, இந்த வாழ்க்கையில என்ன வாழ்க்கை தர ரணங்கள் பயங்கரமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளுடைய இருதயத்துல நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாம். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பவே எனக்கு பிரச்சனை கம்மியா தான் இருந்தது, அப்பவே போராட்டம் கம்மியா தான் இருந்தது, எல்லாமே கம்மியா தான் இருந்தது. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு என்னுடைய பாடுகள் அதிகமா இருக்குதே, என்னுடைய உபத்திரங்கள் பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ பாருங்களேன், சீஷர்களுக்கு கூட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அவங்க புறப்பட்டு போறாங்க. ஆனா நடக்கிற சம்பவங்கள் பாருங்க எதிர்மறையா இருக்கு. படகு அமிழத்தக்கதாய் அலைகள் எழும்புது. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசனத்துல, படகு அந்த காற்று எதிர்மறையா வீசுது, அலைகளால் அலைப்பட்டது, ஆனால் படகு அமிழ்ந்து போகல, சீஷர்கள் மரித்து போகல. படகு அமிழத்தக்க ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல வந்தது. ஏன்னா யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார்ல. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகுதான் இவங்க படகுல ஏறி உட்கார்ந்து போறாங்க. ஆனா பிசாசுக்கு தெரியும் சீஷர்கள் யாருக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்களா தானா புறப்பட்டு போயிருந்தா கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அங்க இயேசு கிறிஸ்து சொல்லி அவங்க கீழ்ப்படிந்து போன பிறகு பிசாசு பாக்குறான்ல, ஒரு பெரிய அலையை எழுப்பிட்டு என்ன பண்றான், இவங்களை அமிழத்தக்கதாய் ஒரு சம்பவம் இவங்களை சுத்தி நடக்குது. இவங்க திடனற்று போயிருக்கிறாங்க, பலனற்று போயிருக்கிறாங்க, பயத்துல காணப்படுறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? இவங்களை புறப்பட சொன்னாரே தவிர பின்னாடி கிளம்பி வரல. இவ்வளவு போனா என்ன நடந்திருக்கணும்? சீஷர்களை முன்னாடி போக சொல்லி இருக்கிறாரு. இவங்க முன்னாடி போன உடனே இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்திருக்கணும். ஆனா நடந்த சம்பவங்கள் பாருங்க எல்லாமே எதிர்மறையா தான் இருக்குது. இவங்களை போக சொன்ன இயேசு என்ன பண்றாரு? இவங்களுக்கு முன்பாக எதிர்பட்டு எதிர வராரு. ஒரு பக்கம் கடலின் அலை, ரெண்டு சம்பவங்கள் நடக்குது பாருங்க. பிசாசு ஒரு பக்கம் என்ன பண்றான்? ஒரு பெரிய அலையத்தான் அந்த சீஷர்கள் மத்தியில கொண்டு வரான். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை, நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொன்ன உடனே பின்னாடி வரல. பிரச்சனை வரும்ன்றது தெரியும், ஆண்டவருக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். அதனாலதான் இயேசு என்ன பண்றாரு? உடனே புறப்பட்டு அவர்களோடு கூட வரல, அவர்களுக்கு பின்பாக வரல, அவர் எதிர்பட்டு வருகிறார், அவர்களுக்கு எதிராக வருகிறார். பார்த்து அவங்களுக்கு ஏசுன்றதே தெரியல, கடலின் மேல நடந்து வரது. உடனே அவங்க பயத்தோடு கூட காணப்படுறாங்க. இந்த சூழ்நிலைகளை பார்த்து உடனே சொன்ன வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு நாம கூட இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பிடித்து கொண்டு ஓடலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள ஓடும்போது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் அதிகமா இருக்கும், நெருக்கங்கள் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், போராட்டங்கள் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு வேளை மனசுக்குள்ள கேட்கலாம், ஆண்டவரே உங்களை தானே நம்பி வந்தேன், உங்களை மட்டும் தானே நான் நம்பினேன், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை பாடுகள், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை அவமானங்கள், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல கேட்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்றாரு பாருங்க, புறப்பட்டு
புறப்பட்டு போக உடனே எதிர்கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் அந்த இடத்தை நடந்து வந்து கொண்டிருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். ஒருவேளை சபையா இருந்தா ஊழியர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கும், விசுவாசிகளுக்கு பலவிதமான நிந்தனைகள் இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் நம்மோடு கூட வருவதில்லை, நமக்கு எதிர்கொண்டாக வருகிறார். உன் பிரச்சனைக்கு முன்னாடி நான் உனக்கு எதிர்பட்டு வருகிறேன், உன் பிரச்சனை உனக்கு பின்னாடிதான் வருது, ஆனா நான் உனக்கு முன்பாக கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டம், எத்தனையோ காரியங்களை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த சீஷர்களை போல நம்ம திடனற்றவர்களாய் காணப்படலாம். நம்ம வாழ்க்கையில அவர் சொல்லிதான் நம்ம வரோம், அவரை நம்பிதான் நம்ம வரோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் சீஷர்கள் வந்திருந்தாங்க. இன்றைக்கு கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நாம அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக வந்திருக்கலாம். ஒருவேளை அவருடைய சித்தத்துக்கு தானே நான் ஒப்பு கொடுத்தேன், அவருடைய சித்தத்துக்கு தானே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், அவருடைய சித்தத்திற்கு தானே என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தேன், என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்தேன், நான் எல்லாவற்றையும் அவருக்குள்ளதான் நான் ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆனா பிரச்சனை இப்படி வந்து நெருக்குதே, நாலா பக்கமும் பிரச்சனைகள் இப்படியே பின்னிக்கிட்டு வருது, போராட்டம் இப்படி இருக்கே, என் தலைக்கு மேல கத்தி தொங்குறது போலவே இருக்கே எனக்கு அப்படின்னு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், போக சொல்கிறவர் உண்மை உள்ளவர். நம்மளை யார் அழைச்சிருக்கிறாங்கன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும், யார் போக சொன்னாங்கன்றதுல நாம தெளிவா இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒண்ணுமே பண்ணாது. அன்றைக்கு அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடல் அலையா எழும்பிதான் வந்தது, படகு அமிழத்தக்கதா தான் வந்தது. ஆனால் சீஷர்கள் மரித்து போகல, அவங்க மடிந்து போகல, படகு அமிழ்ந்து போகல. பிரச்சனை வருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் ஒரு நாளும் நம்மளை மேற்கொள்ளாது என்பதை இந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை என்ன ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், என்னை போக சொல்பவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அக்கறைக்கு போங்கள் என்று யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே மேற்கொள்ளாது. ஏனால் இயேசு தாமே எதிர்பட்டு வருகிற தேவனாய் காணப்படுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் சொல்லிட்டு 365 நாட்களுக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் பயப்பட வேண்டாம். லூக்கா 12:7 இப்படியாய் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்ம முடிய கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. நம்ம முடி கூட எண்ணப்பட்டு இருக்கிற மாத்திரத்துல எதற்காக நம்ம பயப்பட வேண்டும், எதற்காக நம்ம கலங்கி நிற்க வேண்டும், எதற்காக நம்ம புலம்பி கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா முடியை எண்ணி வச்சிருக்கிற நம்ம கூட இருக்கிறாரு. உன் முடி கூட நான் எண்ணி வச்சிருக்கேன், அது கூட என்னுடைய சித்தம் இல்லாம கீழே விழவே விழாது. அப்படி இருக்கும்போது நீ கீழே விழுந்துருவியோன்னு சொல்லி ஏன் பயப்படுற, என் வாழ்க்கை இப்படி போயிடுமோன்னு சொல்லி ஏன் கலங்குற, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இப்படியே போயிடுமோன்னு சொல்லி ஏன் திகைச்சிருக்கிற, என் வாழ்க்கை கட்டப்படாம இடிஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு எதுக்காக குழம்பி நிக்கிற. உன் மூடியை எண்ணி வைத்திருக்கிற நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியினால் உன்னை ஒன்றுமே அசைத்து பார்க்காதுன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக மனிதர்களோடு கூட தேவன் இருந்தார். ஆதியாகமம் 39:2 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான்னு சொல்லிட்டு. அதே 1 சாமுவேல் 3:19 வசனம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லுது. இதே 1 சாமுவேல் 18:14 வசனம் சொல்லுது, தாவீது தன் செய்கைகளை எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாரோடு கூட இருந்தார்? தாவீதோடு கூட இருந்தார் சொல்லி வேத வசனம் சொல்லுது. 2 சாமுவேல் 5:10 வசனம் சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாரோடு கூட இருந்தார்? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு எங்க இருந்தார்? அவன் சிறைசாலையின் மத்தியில இருந்தான். அந்த சிறைசாலைகளுக்கு பின்பாக இருக்கிற யோசேப்போடு கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். இங்க பாருங்களேன், சாமுவேல் அவன் தாய் எடுத்துட்டு வந்து
வந்து விட்டுட்டாங்க. தேவாலயத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற சாமுவேலோடு சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்னு சொல்லிட்டு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீது விருத்தி அடையும் போது கூட கர்த்தர் இருந்தார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். இத்தனை பேரோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாரா என்ன? நம்மளோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வளர்ந்து கொண்டிருந்த சாமுவேலோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் பயப்பட தேவையில்லை. பயப்பட வேண்டாம். சீஷர்கள் பாருங்க, பயந்து திகைத்து போனாங்க. என்ன ஆகும்னு தெரியல அவங்களுக்கு. அடுத்தது என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த பயத்துல இருந்த அவர்களுக்கு இயேசு எதிர்பட்டு வந்து என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில கூட நம்ம காணப்படலாம் இந்த சீஷர்களை போல. ஆனால் இயேசு எதிர்கொண்டு வந்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அந்த படகுல ஏறின உடனே அலைகள் அமர்ந்து போனது. அதுக்கு பின்பாக அவர்கள் கரை சேர்ந்தனர்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த வேதனைகள் இது எல்லாமே இருக்கலாம். இயேசு நமக்கு எதிர்கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். எதற்காக எதிர்கொண்டு வருகிறார்? நம்மளுடைய வாழ்க்கை என்ற படகுல ஏறி உட்கார அவர் தான் கிளம்பி போ சொல்லியிருக்கிறார். மகளே, நீ என்னை நம்பி வந்துட்ட, என்னை ஏத்துக்கிட்ட, என்னை நம்புற, என்னை விசுவாசிக்கிறபடினால் நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. ஐயோ ஆண்டவர், என்னை புறப்பட்டு போக சொல்லிட்டாரு, நான் தனிமையா நடக்கணுமா என்னுடைய வாழ்க்கையில சொல்லிட்டு ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இருந்தால் நம்ம அந்த அங்கலாய்ப்பை எடுத்து இந்த நாளில போடுவோமாக. எதற்காகனா நம்மளுடைய வாழ்க்கை என்ற படகுல உட்கார இயேசு எதிர்கொண்டு வருகிறார். அவர் வந்த உடனே அந்த அலைகள் எல்லாம் அமிழ்ந்து அவர்கள் கரை சேர்ந்தன. அவர் வரத்துக்கு முன்னாடிதான் பிரச்சனை. அவர் வரும் பொழுது எல்லாம் அமிழ்ந்து சாதகமாக அமிழ்ந்தது. அவர் அப்படியே படகுல ஏறின உடனே அந்த படகு எங்க போய் சேர்ந்தது? அக்கறைக்கு போய் சேர்ந்தது. ஒருவேளை தேவன் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு எங்க போய் ரீச் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அதனால நாம இன்னைக்கு அவர்களை போல கலக்கத்தோடு கூட இருப்போம்னா, பயத்தோடு கூட இருப்போம்னால், பயப்படாதிருங்கள், திடனற்று போனவர்களாய் காணப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொல்லிட்டு இயேசு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அன்றைக்கு சீஷர்களுடைய பயத்தை போக்கினார். திடனற்று போயிருந்த சீஷர்களுடைய திடன் படுத்தினார். பயந்திருந்த சீஷர்களை பயப்படாதிருங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை அனுப்பி அவர்களை தேற்றினார், ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தினது மாத்திரமல்ல, அவர்கள் படகில் ஏறி உட்கார்ந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்களை கூட்டிட்டு போய் சேர்த்தாரு. இன்னைக்கு கூட நாம் அவர்களை போல காணப்படுவோம் என்றால், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை கரம் பிடித்து நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல மட்டும்தான் சீஷர்களோட பயத்தை போக்குனாரா? இந்த இடத்துல மட்டும்தான் சீஷர்களுக்கு ஆறுதல் படுத்தினாரான்னு கிடையாது. இந்த இடத்துல பயந்திருந்த சீஷர்கள் இன்னொரு இடத்திலும் பயந்திருந்தாங்க. இது யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு உயிர்த்தெழுந்தார். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க மத்தியில, சீஷர்கள் மத்தியில ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது, சந்தேகம் இருக்குது, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசு நம்மளோடு கூட இருந்தாரே, அவரோடு கூட நடந்து போனோமே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாது. எல்லா இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்துவனோட காணப்பட்டார். அப்படி எல்லா இடத்துல வழி நடத்தின இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில இல்லைன்ன உடனே அவர்கள் பயத்தோடும் கூட, கலக்கத்தோடும் கூட, நடுக்கத்தோடும் கூட, சந்தேகத்தோடு கூட, வேதனையோடு கூட காணப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. அதே இயேசு கிறிஸ்து யோவான் கடைசி வசனத்தை சொல்லுது, மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருந்தவளாய் காணப்பட்டார். இயேசு மரித்துட்டாரு, இனி உயிரோடு வரப்போறதில்லை, என்ன அவர் வைத்த கல்லறையில அவரையும் காணமே, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவள் அங்கலாய்ப்போடு கூட அழுது கொண்டு இருந்தவளை பார்த்து, அழுகிற மகதலேனா மரியாளை பார்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அழாதே என்று சொன்னார். ஏன் அழறன்னு கேட்டாரு. இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அழுது கொண்டு இருப்போமானால், அந்த மகதலேனா மரியாளை போல நம்மளுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாரம் என்னை நெருக்கிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட வேதனையோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருப்போமானால், உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்னா, அழுகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் உயிர்த்தெழுந்தார். அழுகிறவர்களுடைய வேதனையை நீக்க அவர்
உயிர்த்தெழுந்தார். இதே இடத்துல பயத்தோடு கூட சீஷர்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. அவர் உடனே என்ன பண்றாரு? பூட்டிய வீட்டுக்குள்ள வராரு. சமாதானம் உங்களுக்குன்னு சொல்றாரு. அதனால பயத்தோடு கூட இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட என்ன அடுத்தது நடக்கும் என் வாழ்க்கையில் ஒருவேளை பயத்தோடு கூட இருப்போம்னா, பயந்து கிடக்கிற நமக்காக அவர் உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில பயந்து போய் இருக்கிறோமா? அதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார், நம்மளுடைய பயத்தை போக்குவதற்கு. ஒருவேளை சமாதானம் இல்லாம நம்ம இருக்கிறோமா? சமாதானத்தை இழந்த சீஷர்கள் காணப்பட்டாங்க. அந்த இடத்துல வந்து சமாதானம் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒருவேளை இன்றைக்கு நாம கூட சமாதானம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்போடு கூட இருப்போனால், நமக்கு சமாதானத்தை தரத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். சந்தேகப்படவங்களா நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்டோம்னா, நம்மளுடைய சந்தேகங்களை போக்கி நம்மளை திடப்படுது. அன்னைக்கு அவங்க சந்தேகத்தோடும் திடனற்று போய் காணப்பட்டாங்க. உடனே நான் தான் பயப்படாதிருங்கள்னு சொன்னாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றால், சந்தேகப்படுவர்களாகிய நம்மளுடைய சந்தேகங்களை நீக்கி, நம்மளுடைய கைகளை திடப்படுத்தி, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற திடனற்று போயிருக்கிற காரியங்களை திடப்படுத்தி, நம்மளை பயப்படாதிருங்கள் என்பதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அழுகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் உயிர்த்தெழுந்தார். சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில வேதனையோடு கூட இருக்கிறவர்களுடைய சமாதானத்தை தருவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு பயத்தோடு கூட ஒரு வாழ்க்கையில நம்ம கடந்து கொண்டிருப்போம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீக்குவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய சந்தேகங்களோடு கூட இருப்போம்னா, நம்மளுடைய சந்தேகங்களை நீக்கி நம்மளை திடப்படுத்துவதற்காக அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்படுகிறார். 2 இடங்கள்லயும் பாருங்க, சீஷர்களை எப்படி அவர் ஆறுதல் படுத்துறாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நாம கூட இன்னைக்கு அந்த சீஷர்களை போல வாழ்க்கையில பயத்தோடும் கூட கலக்கத்தோடும் கூட வாழ்க்கையில திடனற்று போய் காணப்பட்டு, திடனற்று போய் சோர்ந்து போய் ஒருவேளை நாமளும் கூட காணப்படுவோம் என்றால், இன்றைக்கு கூட இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பட்டு வந்து, பயப்படாதிருங்கள், நான் தான் உன் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை துடைப்பதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீக்குவதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இருக்கிற சந்தேகங்களை போக்குவதற்காக நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில திடனற்று போயிருக்கிற காரியங்களை திடப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த சீஷர்களை போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நீக்கி, அன்றைக்கு அவர்கள் பயந்தார்கள், பயத்தை இயேசு கிறிஸ்து நீக்கினார். இன்றைக்கும் கூட நம்ம ஒருவேளை பயத்தோடு கூட இருப்போம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான பயத்தையும் நீக்கி அவர் திடப்படுத்துகிற தேவனாய், அன்றைக்கும் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனாய், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் களத்தின் சிருஷ்டித்த தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனத்தின் பிரகாரமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.